ஏமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நீ ஏன் பாதிலே ஓடி வந்துட்ட? ஐயோ, ஏன் உடம்பெல்லாம் அப்படி நடந்தது? அவன் வந்திருக்கிறாம்மா, அந்த பாவி வந்திருக்கிறான். யாரு? பரந்தாமனா? ஆமா, இவன் தான் அந்த பரந்தாமனா? ஆடிக்கிட்டு இருந்த மீராபாய் உள்ள போனதுக்கு நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். மீராபாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாரும் சாவகாசமா வரணும்னு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். என்னோட வாய் போச்சுன, நான் அம்மான்னு கூப்பிட கூடாதா? கடைக்கார இப்பொம்மலன்ட்டா எந்த கரீது தமிழ்ல பேசுங்க. நீ நம்ம ஆள்தானா? ஹைதராபாத் ஆச்சுன்னு அப்படி கேட்டேன். ஆமா, இந்த பொம்மை அழகா இருக்க, என்ன விலை? 35 ரூபா ஒரே விலை. என்ன அது பொம்மை விலைய கேட்டா ஆள் விலைய சொல்ற? காலங்காட்டால வந்திருக்கிறேன், வாங்குற மாதிரி பார்த்து சொல்லு. சரி, நம்ம ஆளா இருக்க 30 ரூபா ஒரே விலை. நான் கேக்குறேன் ஒரே விலை 10 ரூபா. 10 ரூபா போயா? சரி போனா போது, இன்னும் 5 ரூபா போட்டு தர 15. யோ, 15 ரூபாய்க்கு இதே மாதிரி பொம்மை நீ வாங்கி என்கிட்ட கூடியா? நான் 15 ரூபா தரேன். எடு 15. என்ன பாக்குற? அதே பொம்மை தாயா, சப்பாம் பொம்மை. பக்கத்து கடையில என்ன விலை தெரியுமா? 35. என்ன முடிக்கிற? மரியாதையா சொன்ன மாதிரி 15 ரூபா கொடு, இல்லன்னா அடிச்சுக்கிட்டு கட்டுவேன், கடத்தருவ கூட்டுவேன், உன் மானத்தை வாங்குவேன். கொண்டா 10, 5. ஆனத்தை வச்சுட்டு வீடு பூரா தேடுறேன். மீரா, குழந்தை எங்க? இங்கதானே இருந்தா? கிருஷ்ணா, 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 உனக்கு எதுக்குமா சலங்க? பாப்பா, உன் உடம்புக்கு என்ன? உன் பாப்பாவ பலமா மூச்சு விட சொல்லு. வெரி குட், வெரி குட். உன் பாப்பாவுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மருந்து எதுவும் வேண்டாம். இப்ப பாரு, கண்ணை முடிச்சுட்டு பாரு, இங்க பாரு. கிருஷ்ணா, நாக்கு நீட்டு. சுட்டி, நாக்கு நீட்டுனா கட்ட வரல காட்டியா? உன் பாப்பா தான் சமைத்து, நான் அதுக்கு தான் மிட்டாய் கொடுக்க போறேன். நீ சமைச்சுதான் எங்க? ஓகே. அம்மா, குழந்தைக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நாக்க உள்ள விழுத்துக்கோ. மாட்டியா? ஓகே ஓகே. இந்தா
எவ்வளவு சாக்லேட் தான் இவ்வளவுமா? எல்லாம் உனக்கு தான். உன்ன மாதிரியே உன் குழந்தையும் புத்திசாலி பண்ணுமா? சாக்லேட் கொடுத்தாதான் நான் சொல்றபடி கேக்குறேங்கிறா. டாக்டர் கிட்டே ஃபீஸ் வாங்கிட்டாளே. உன் பொண்ணு உழைக்க தெரிஞ்சவன். உழைக்க தெரிஞ்சவளா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி பொழைக்க வேண்டாம். புத்திசாலியா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி எல்லாருக்கும் சலாம் போட வேண்டாம் டாக்டர். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசதான் இப்போ நான் வந்து. நேத்து கூட கால்ல சிலங்கைய கட்டிக்கிட்டு நின்னா. அத பார்த்ததும் ஒரு வினாடிய இருதயமே நின்னு போச்சு டாக்டர். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. உன்னுடைய சூழ்நிலையும் நீ நடத்துற வாழ்க்கையும் உன் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருமோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா டாக்டர். குழந்தைய வீட்டுல வைக்காம ஒரு கான்வென்ட்ல சேர்த்துரும், எல்லாம் சரியா போயிடும். கான்வென்ட்லயா? ஆமா மீரா, மெட்ராஸ்ல மதர் மேரி தலைமையில ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு. நல்ல ஸ்கூல். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த ஸ்கூல்ல கிருஷ்ணாவை சேர்த்துரும். உன் பயத்துக்கு மருந்து அதுதான். அப்போ கிருஷ்ணாவை பிரிஞ்சிருக்க சொல்றீங்களா? சலங்கையை விட்டு குழந்தை பிரிஞ்சிருக்கணும்னா குழந்தைய விட்டு நீ பிரிஞ்சுதான் இருக்கு. நீங்க சொல்ற மருந்து வியாதியை விட கொடுமையா இருக்கு டாக்டர். ஆனா இந்த ஆலோசனைக்கு ஃபீஸ் கிடையாது. என்ன பதிலையே காணும். அந்த சக்தி எனக்கு இல்லை டாக்டர். அதுதான் பெண்மையின் பலகீனம். அதுவேதான் தாய்மையின் மகத்துவம்னு நினைக்கிறேன். வந்தவன் நீ எதுக்காக வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? என்னது நீ நான் மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுத்து பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? பாத்தனே, நேற்றுதான் பாத்தனே உனக்கு கிடைச்ச மரியாதைய. நான் தான் பொறுக்கின்னு நினைச்சேன். நீ என்ன பொறுக்கிற நோட்ட. எப்படியோ நீ ஜாம் ஜாமுன்னு இருக்கிற நைஜாம் ஆண்ட நாட்டுல ஏதாவது சொல்லணும்னா உடனடியா சொல்லு. ஆமா ஆமா, உனக்கு இதெல்லாம் கேட்க நேரம். உனக்கு நிறைய சோழி இருக்கு. எனக்கு அவசரமா பணம் வேணும். நான் கொண்டாண்ட பணம் பூரா ஹைதராபாத் ரேஸ்ல. பணம் கூட. உனக்கு நான் எதுக்காக பணம் கொடுக்கணும்? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னையா கேக்குற? அக்னிய கேளு, அம்பிக்கல்ல கேளு, அருந்ததிய கேளு, இல்ல அன்னைக்கு வந்து ஐயரை கேளு. நான் தான் உன்னை கட்டின புருஷன்றதுக்கு இதுங்களை விட சாட்சியா வேணும். கட்டின புருஷனை கை விட்டுட்டு இப்படி ஓடியாந்துட்டு இது நியாயமா தேவி? நான் தேவி இல்லை, மீராபாய். வேற மாட்டிக்கிட்டியா? நானும் மாட்டிக்கிறேன். இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போகல, நான் தர்வானை கூப்பிடுறேன். நான் போலீஸ கூப்பிடுறேன். நீதான் நான் கட்டின பொண்டாட்டின்னு உங்ககிட்ட ருசுப்படுத்துறேன். கோர்ட்ல கேஸ் போடுறேன். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ். புரியல? பொண்டாட்டியை கணவன் அழைத்து செல்லும் உரிமை பட்டிக்காடு. இதெல்லாம் உனக்கு எங்கிட்ட தெரிய போகுது. தட் இஸ் லா. நீ வா, நான் லா மேலேயே போறேன். பாத்துறேன். ரேஸுக்குன்னு வந்தேன், இப்போ கேஸுக்குன்னு தங்குறேன். என்ன ஏன் இப்படி நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர? பொம்பளைனாலே நான் சுத்துவேன். நீ பொண்டாட்டியாச்சே. உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை. நான் என்ன குதிரை வாங்கி கூட நான் திறக்க போறேன். எல்லாரும் உன் மேல தூக்கி தூக்கி எரிஞ்சானுங்களே, அதுல கொஞ்சம் என் மேல எரிய கூடாதா? நான் போயிட மாட்டேன்னா? ஆற்றுல போட்டாலும் அழஞ்சு போடணும். 1000 போட. இங்க வாடாங்கண்ணே. பூச்சாண்டியா? இல்ல, நான் பூச்சாண்டி இல்ல. உனக்கு வேடிக்கை காமிக்கவே வந்திருக்கேன். வாடா ராஜா, வா வா. அம்மா மாறிய பயப்படுறேன். இப்ப பார், இந்த கையில நாய் பூனெல்லாம் வரவழைக்கிறேன் பார்.
எப்படி எப்படியா இந்த பார், இந்த நேழ பார், நேழ பார், பார் நாய் வருது பார். கவனி. ராஜா, என் ராணி, என் கண்ணன். கிருஷ்ணா வாங்க. டேய், டேய், கொண்டு விடு. கிருஷ்ணா டேய். குழந்தை அழகா இருக்கிறான். அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிரு. 1000க்கு 2000 கொடுத்துருக்கிறேன். போயிடுங்க இருந்து. போறேன், பொறிச்சுக்கிட்டு போறேன். இதெல்லாம் பாக்குறப்போ அடிக்கடி வரணும் போல இருக்கு. குழந்தைய சொன்னேன், ஜாகிரதை. என் குழந்தை இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது. பொறுக்கிட்டு வெளியே போயிடு. நீ தை தைன்னு ஆடிக்கிட்டு நான் தான் தான் வந்துகிட்டு இருக்கிறேன். இனிமே என் முகத்திலேயே நீ முடிக்க கூடாது. காலில் முடிக்கிறேன். கால் எடுத்துக்கிறியா? நான் நோட்டை எடுத்துக்கிறேன். லட்சுமி, நீ செய்யக்கூடாது, கண்ணில் வச்சுக்கோ. மெத்த பாசமோ ரத்த பாசமோ இங்க இருக்கிறப்போ எனக்கே மத்த பாசம். அப்பப்ப வர அவனுக்கு பணம் கொடுத்தியா? ஆமா, 2000 ரூபாய் கொடுத்து எதுக்காக? பணம் போனா போயிட்டு போகுது. அவன் மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுக்காம இருந்தா சரி. அசட்டுத்தனம் பண்ணிட்டேன். நானா இருந்தா சூடு பட்ட பூனையா அவனை திருப்பி அனுப்பியிருப்பேன். நீ பூனைக்கு ருசியை காட்டி அனுப்பிட்டேன். அது திரும்பி வராமலா இருக்கும்? கழுகு மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டானேம்மா. குழந்தைய வேற கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். அவன்கிட்ட இருந்து முதல்ல என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். இல்லன்னா அவனுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடுவான். அவன் என்ன வேணாலும் செய்வாமா. பந்தமோ பாசமோ கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பாவி. அது இங்க வராதம்மா. நடுவுல தண்ணி இருக்குல்ல, அது அங்க பாரு. இன்னொருத்தங்க அம்மா, கிருஷ்ணா எங்க காணோம்? இங்கதானமா இருந்தா? கிருஷ்ணா, அம்மா அம்மா, அங்க எங்க குரல் கேக்குதே? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அம்மா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த ஆளை புடிங்க. கிருஷ்ணா, அம்மா 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 கிருஷ்ணா, என் குழந்தை யாரோ தூக்கிட்டு போறாங்க. அவனை விடாதீங்க, புடிங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் பெத்த புள்ள, நான் தூக்கிட்டு போறேன். நீ என்ன கேக்குறது? மூஞ்ச பாரு, போட்டனா. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏமா பொது இடத்துல குழந்தை இப்படி அஜாக்கிரதா விடலாமா? இவனு போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. வராங்க. போலீஸா? போலாமே. வேண்டாப்பா, போனா போகுது, விட்டுடு. வடாங்க உனங்க என்னடா முடிக்கிற? இந்த பக்கம் தலை காட்டுல தோலை உரிச்சுக்குவேன். இந்த வாட்டி தப்பிச்சுக்கிட்ட. இந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து நான் அடிச்சுக்கிட்டு போகல. வாமா வா உட்கார். டாக்டர், குழந்தைய பிரிய நான் தயாராயிட்டேன். அவனை கான்வென்ட்ல சேர்க்க நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த சக்தி உனக்கு இல்லைன்னு அன்னைக்கு சொன்னியம்மா. ஆமா டாக்டர், குழந்தைய விட்டு பிரியணும்னு நீங்க சொன்னப்போ அந்த பிரிவினால ஏற்படக்கூடிய துயரத்தை நினைச்சு நான் பயந்தேன். ஆனா அதை விட பெரிய துயரம் என் புருஷனுடைய உருவத்துல வந்து பயமுறுத்தும் போது குழந்தைய பிரியறது எவ்வளவு மேலுங்க முடிவுக்கு வந்துட்டேன் டாக்டர். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. இனிமே யோசனை பண்றதுக்கு எதுவுமே இல்லை டாக்டர். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் பழகினவங்களை விட்டு பிரியறதே எனக்கு பழக்கமா போச்சு. தாயை பிரிஞ்சேன், தந்தைய பிரிஞ்சேன், காதலனை பிரிஞ்சேன், கட்டின கணவனையே விட்டு பிரிஞ்சேன். இப்போ பெத்த குழந்தையையும் பிரிய வேண்டிய கட்டம் வந்துடுச்சு. அதுக்கு நான் தயாராயிட்டேன் டாக்டர்.
மதர் மேரிக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்க. நான் இன்னைக்கே மெட்ராஸுக்கு போறேன். உட்காருமா. ஒரு நாளா 2 நாளா பல நாளா இங்க வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். என் கிருஷ்ணாவை நீங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக போறதில்லை. பெரிய எடுத்து குழந்தைங்க எல்லாம் இந்த கான்வென்ட்ல படிக்கிறாங்க. காலாகாலமா நடந்துட்டு வர்ற இந்த பள்ளிக்கூடத்துல குடும்ப கௌரவத்துக்கு தான் நாங்க முதல் இடம் கொடுக்கிறோம். உங்க குழந்தைக்கு இடம் இல்லம்மா இங்க. ஐ அம் சோ சாரி. இப்படி இரக்கம் இல்லாம சொல்லிட்டா என்ன போல துர்பாக்கியசாலிகளோட பிள்ளைங்க வேற எங்கதாம்மா போய் படிப்பாங்க? அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் உங்க பள்ளிக்கூடத்துல இடம் இருக்கா? புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உங்க மேரி தாய் புகலிடம் தருவாளா? நான் பாவிங்கிறதுனால என் பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்களா? பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்க தானே சொல்றீங்க. மேல பேச வேண்டாம், நீங்க போகலாம். மதர், என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்ன மறந்து பேசிட்டேன். என் சொந்த வாழ்க்கையில அடுக்கடுக்கா ஏமாற்றங்களை தாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனா என் மகளோட வாழ்க்கை ஆரம்பமே ஏமாற்றமா போறதை என்னால தாங்கிக்க முடியல. மதர், தயவு பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஏன் வேதனை வரலாறு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. விதி விட்ட வழின்னு அதை நான் ஏத்துக்கிறேன். என் வேதனைகளை எல்லாம் போக்கிடுங்கன்னு கூட நான் கேட்கிறேன். நெஞ்சில கறக்கிற சுமைய கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துக்கிறேன். அதுக்காவது அனுமதி கொடுங்க மதர். மதர், என் பேர் எப்பவுமே மீராபாயா இருந்ததில்லை. மீராபாய் ஆகிறதுக்கு முன்னால நான் தேவியா இருந்தேன். கண் நிறைந்த கணவனை கைப்பிடிக்க போறோம். அந்த வயசுல உள்ள பெண்ணோட ஆசைகளும் கனவுகளும் தான் அடைய போற கணவனை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதே நிலையில தான் நானும் இருந்தேன். ஆனா எல்லா பெண்களோட கனவுகளும் நினைச்ச உடனே நனவாயிட முடியுதா? தேவி, நீ ஏன் இப்படி கண்கலங்குற? நான் என்ன சந்திர மண்டலத்துக்கா போறேன்? லண்டனுக்கு தானே போறேன். 3 வருஷம், just 3 years. பாரிஸ்டர் படிப்பு முடிச்சிட்டு நேரா ஓடி வந்துட போறேன். நீங்க மேல் படிப்புக்கு போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் வாழ்க்கையில மேல போக முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேனோன்னு பயப்படுறேன். இதோ இந்த இடம் மாதிரி. தேவி, இத பாத்தியா? என் லண்டன் பயணத்துக்கான பாஸ்போர்ட். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே இதை தூக்கி எறிஞ்சிடலாம். ஜஸ்ட் ரைட். முடிவை உன் கையிலே விட்டுட்டேன். கடல் தான் எங்களை பிரிச்சதே தவிர அவர் எழுதின கடிதங்கள் எங்க 2 பேருடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டேதான் இருந்தது. அவர் தாய் நாடு திரும்பி வரப்போற நாளை கணக்கிட்டுக் கொண்டே வந்தேன். வாகன கடனை திருப்பி கொடுக்க வக்கல்ல, அப்புறம் என்ன கடை வெக்கா? ரோட்ல பார்க்கும் போது மறிச்சு கேட்கலான்னு பார்த்தா கிராஸ் பண்ற லாரி பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு போயிடுற. வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கலாம்னு சொன்னா சமயக்கட்டுல பூந்துக்கிற. பணத்துக்கு ஆள் அனுப்பிச்சா உள்ள இருந்துகிட்ட இல்லன்னு சொல்ற. ஐயா, உங்ககிட்ட வாங்குற பணத்தை நான் இல்லைன்னு சொல்லல. நிச்சயமா அதை திருப்பி கொடுத்துருவேன். எப்போ? நான் மேல போறப்பயா? நீ என்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய்க்கு கோர்ட்ல டிகிரி வாங்கியாந்துருக்கையா? நான் பாதி இறங்கி வரேன், நீ பாதி இறங்கி வா. நமக்குள்ள சமாதானமா போயிடுவோம். அப்படின்னா எனக்கு பணமே வேணாம். உன் பொண்ண கூட கட்டி கூட. ஏடா உன்னை பிடிச்ச நல்ல காலம். எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. சொன்ன எடுத்துக்கோ. 2 நாள் டைம் தரேன். 48 hours. நல்ல யோசனை பண்ணி நல்ல முடிவுக்கு வா. உன்னை உன் பொண்ண கொடு, இல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னையும் பொண்ணையும் நடுரோட்ல நிறுத்திடுவேன். ஜாகிரதை. வாட. திசை தெரியாத ஒரு நிலைக்கு மறுபடியும் நான் வந்துட்டேன். இந்த புயல்ல இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி
அவர் தாயார்கிட்ட போக முடிவு செஞ்சேன். அவங்க முன்னால கையேந்தி நின்னேன்.